அதே மாரி இன்னைக்கு பல பேர் வந்து முடி வைக்கிறாங்க. பல பேர் வந்து மொட்டை அடிக்கிறாங்க. இது வந்து முடி வைக்கிறது சிறந்ததா? இல்ல மொட்டை அடிக்கிறது சிறந்ததா? பொதுவா வந்து மொட்டை அடிக்கிறது சிறந்ததுங்கிறது சில வணக்க வழிபாடுகள்ல. ஆனா பொது வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா, முடி வைக்கிறது தான் சிறந்தது. ஏன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய லைஃப் முழுவதும் மொட்டை அடிச்சிருப்பாங்க, முடி வச்சிருப்பாங்கல்ல. அவங்க மொட்டை அடித்தது என்பது ஹஜ்ஜுடைய வணக்கத்திலும், உம்ராவுடைய வணக்கத்திலும் தான். ம். அவங்க காலமெல்லாம் முடி வைத்த வண்ணம் தான் இருந்தாங்க. அப்ப அதனால தானே அதானே சிறந்தது வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பெரும்பாலும் செய்தார்களோ, அதானே சிறந்தது சிறந்தது. வரும். அந்த வகையில முடி வைக்கிறது தான் சிறந்தது. சிறந்தது. அதே நேரத்தில வணக்க வழிபாடுன்னு வரும்பொழுது, இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க, மொட்டை அடிக்கணும் அல்லவா? இப்போ மார்க்க சட்டம் சொல்லுது, நீங்க மொட்டையும் அடிக்கலாம், முடியையும் குறைக்கலாம். 2மே ஓகே. இங்க எது சிறந்தது அப்படின்னு கேட்டா, மொட்டை அடிக்கிறது தான் இது சிறந்தது. சிறந்தது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொட்டை அடிப்பவர்களுக்கு 3 முறை துவா செஞ்சிருக்கிறாங்க, பிரார்த்தனை. முடியை குறைத்தவர்களுக்கு 1 தடவை பிரார்த்தனை. அப்போ 3 தடவை பிரார்த்தனை பண்ணாங்கல்ல, அது எனக்கு வேணும். நான் முடிவு பண்ணிட்டா நான் மொட்டை அடிக்கணும். அது அங்க. மற்றபடி சாதாரண வாழ்க்கையில மொட்டை முடி அடிப்பதை விட 2ம் கூடும். மொட்டை ம். அடிப்பு கூடாது என்பதல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கத்திலேயே ஆமா. மொட்டை மொட்டை அடிச்சுட்டே அடிச்சுட்டு தான் வருது. வருவாங்க. ம். அது கூடும். சிறந்ததுன்னு பார்த்தா முடி வைக்கிறது தான் சிறந்தது.